எப்படியும் வந்தது லேட்டா வந்தேன்னா அது சார்கிட்ட விஜய் முரளி சார்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். சொன்னாரு இல்ல இல்ல லேட்டா வந்தாலும் சித்ராலட்சுமணன் வந்துட்டாரு, அதனால உங்களை முன்னால கூப்பிட மாட்டாங்கிறது சொல்லிட்டாரு. அவரு நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் முன்னாலேயே வந்துட்டார் இல்லையா. சரி, எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை. வந்ததுக்கு காரணம் வசந்த மாளிகை. இனியெல்லாம் யார் ரசிச்சா என்ன, நான் எல்லாம் ஒரு 50-60 தடவைக்கு மேல ராஜா தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் கோயம்புத்தூர்ல. அதனால இந்த படத்தை பத்தி நான் இதுவரைக்கும் பேசி தீர்த்துட்டேன். நான் முதல்ல பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, குங்குமச்சிமில் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து, மெல்ல திறந்தது கதவு, இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இருந்த படமே இந்த படம் தான். பாட்டுகான்னு இல்ல, எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்கள வசந்த மாளிகை பார்க்காம இருக்கிறாங்களா, எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க. அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படம்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே. விஸ்வநாத் பண்ணார். அது தெலுங்குல தான் நம்ம பார்த்தோம். தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சோமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவரு சிவாஜி கணேசன். அது பிளாக் அண்ட் ஒயிட்டா, அது நாங்கெல்லாம் எப்படி இருந்தவங்க. சிவாஜி கணேசன் அப்படி இல்ல. முதல் படம் என்ன பராசக்தி, 25வது படம் என்ன கல்வனின் காதலி, 50வது படம் என்ன சாரங்கதாரா, 75வது படம் என்ன பார்த்தால் பசிக்கிறன், 100வது படம் என்ன நவராத்திரி. இப்ப 100வது படம் என்ன நவராத்திரின்னு அவர் சொல்றாரு, நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். 125வது படம் உயர்ந்த மனிதன் சக்கராலட்சுமன் தவறான தகவலை சொல்லுகிறார் என்பதை பணிவுடன் பதிவு செய்து வைக்கிறேன். அதற்கு காரணம் வசந்த மாளிகை, அந்த போஸ்ட், அந்த படம், அந்த சாங்கு, அதனுடைய நினைவுல மெய்மறந்துட்டாரு. 150வது படம் சவாலே சவால், 175வது படம் அவன்தான் மனிதன், 200வது படம் திரிசூலம். அந்த மாதிரி அப்படியல்ல, டோட்டலாவே சிவாஜி கணேசனை அனுமனுவா ரசிச்சது. அது எத்தனை படத்துலன்னு தெரியாது. நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான். இப்படி நடந்தார் கைதட்டீங்க, இப்படி நடந்தார் கைதட்டினீங்க, இப்படி நடந்தார் கைதட்டினீங்க, எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி கணேசன். வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள். அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. ஒரு அதிசயம் தான். அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலுமே போயிருந்தா, அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தாங்க. இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி கணேசன் அவரு நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு. அதனால அவர் இங்க பிறந்ததுதான் நமக்கு பெருமை. அந்த விழாவில் வந்து அவரு ராஜபாட்டு அங்கதுரைன்னு படம் எடுத்தார். அதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியாது. நானும் எல்லா நடிகர்கிட்ட ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சு படம் வாங்கிட்டேன். யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாங்களான்னு பார்த்தா என்னால பார்க்க முடியல. ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமா பார்த்துட்டேன். அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன்னு சொன்னா அது போய். எங்கேயாவது நீங்க இங்க நடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன நினைச்சோமோ அது கண்ணதாசன் எப்படி எழுதுறாரோ, நம்ம நினைச்சது ஒரே வரியில, நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டன்னு இந்த பாட்டுல என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப அழகா. என்ன செய் மச்சான்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து பேசாதான்பா, அப்பவே ரேவதி பேசுவா, இன்னும் இந்த விஷயத்துல மூச்சே விடக்கூடாதுன்னா சேர்த்துட்டான். அது கதையா வச்சது காரணம் வசந்த மாளிகை. நீயே இப்படி நீ அப்படி கேட்டுக்கூடாதுங்கிறது எவ்வளவு ஒரு சின்ன, அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை படமா எடுத்து சிவாஜி கணேசன் நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க. அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாரு. அது வில்லனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும்,
எல்லாத்தையுமே ஒரு ஒரு சிவாஜி கணேசங்கிற ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம், அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகமோன்னு சுமதியன் சுந்தரியில வர்றாரு, எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு, காதல் மலர் கூட்டம் ஒன்றுன்னு வர்றாரு தெய்வ மகள்ல. அப்படி ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய ஒரு ஹீரோவா நடிக்கிறது, அந்த பொண்ணை போய் ஹீரோனியா போட்டுத நடிக்கிற தைரியம் இருந்தா நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது, ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிறோம்ல, அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான். அது அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன், 17 படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேசன். பெண்ணின் பெருமை, கல்வனின் காதலி, அந்த நாள், நானே ராஜா, இப்படி லைனா சொல்லிட்டே போலாம். அத்தனை படங்களையும் அவர் வில்லனா நடிச்ச. அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற. ஞான ஒளினா அது வேற அப்பா, தெய்வ மகன்னா அது வேற அப்பா, உயர்ந்த மனிதன்னா அது வேற அப்பா, பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா. அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நடிப்பு இருந்தது. அதுல எங்களை நாங்க சின்ன வயசா இருக்கும்போது, ஒரு 15 வயசு 16 வயசுல இருக்கும்போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா அப்ப இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில்லை எப்படி ஒரு இளைஞர்கள் கிட்ட போய் சேர்ந்ததோ, அன்னைக்கு இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும், அது எம்ஜிஆர் ரசிகனோ சிவாஜி ரசிகனோ எந்த ரசிகனா இருந்தாலும் அந்த வசந்த மாளிகை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதை பார்த்து ரசிச்சோம். அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும் போது இவங்கெல்லாம் பண்ற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு ரைட் இருக்க முடியல, எனக்கு அது தோணலை. பண்ணியிருக்காரு, சந்தோஷம். நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டியதில்லை, நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த வசந்த மாளிகை படத்தை ஸ்கூலில் படிச்சுட்டு நேரத்தில் எங்கள் ஊர் சுபா தேட்டரில் டென்ட்டு கொட்டையில் மணலை குவிச்சு உட்காந்து அதில் 25 பைசா டிக்கெட்டில் படம் பார்த்துட்டு என்ன பிரமிப்பாக இருந்ததோ அதே பிரமிப்பு இன்றும் பார்த்துட்ருக்கேன். அப்படி அதே பிரமிப்போட பக்கத்தில் குணானந்த் சார் உட்காந்துருந்தார். ஒவ்வொரு காட்சியும் இது எப்படி சார் எப்படி சார், என்னை அந்த 50 வருடமும் அந்த பிரமிப்போட இன்னும் இந்த படம் பார்க்க போறதுக்குன்னா அது காரணம் அதனுடைய தயாரிப்பாளர் ராமாநாயுடு சார் அழகா பண்ணி இப்படி விஷயத்த பண்ணியிருக்காரு. அதை எடிட்டர் ஃபிலிம் ஃபார்மேட்ல இருந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல பண்ணி இவ்வளோ கலரிஸ்ட் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். இவ்வளோ அற்புதமான விஷயத்த உண்மையிலேயே ஒரு டெக்னீஷியன் சிறப்பாக பண்ணி இன்னைக்கும் அந்த மெருகு குறையாம அழகா பண்ணி கொடுத்துருக்காரு. அதை விட இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நான் டென்ட் கோட்டையில் உட்காந்து மணல் குளிச்ச அந்த மாபெரும் கலைஞர் நடிகர் திலகம் அவர்களை எனக்கு இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, முதல் படமே எனக்கு இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அப்ப திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்த்து ஒரு குறைஞ்சது 25 முறை பார்த்துருப்பேன். அதை இயக்க போறேன்னு சொன்னேன். எனக்குள்ள ஒரு சின்ன பயம். மிகப்பெரிய கலைஞர், அவரை டென்ட் கோட்டையில் உட்காந்து பார்த்த நான் இயக்க போறேன். என்னுடைய வயசு அப்ப 26. என்னன்னு அப்படி பிரமிப்பில் உட்காந்து இந்த படத்தை மட்டும் இல்லை, அவருடைய படங்கள் எல்லாத்தையும் குறைந்தது நான் ஒவ்வொரு படமும் 5 தடவை 6 தடவை பார்த்துருப்பேன். டெய்லி 1 மாசம் அவருடைய படங்களை பார்த்து அவருடைய அங்க அசைவுகள், சின்ன 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 அங்க அசைவுகள், கண்ணில் திரும்பி பார்க்கிற அசைவுகள்லாம் பார்த்துட்டு இவருக்கு என்ன சீன் பண்றது என்ன பண்றதுன்னு நினைச்சு அதை பார்த்து அதுல இருந்து கத்துக்கிட்டு நான் உருவாக்குனதான் மண்ணுக்குள்ள வைரம். அப்படி இருந்து அந்த படத்தை முதல் நாள் ஷூட்டிங் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டுருக்கேன். காலையில் ட்ரெயினில் கிளம்பி நீலகிரி எக்ஸ்பிரஸில் வந்துட்டுருக்காரு. அப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோவி தம்பி சார் அவர்களும் நானும் ஸ்டேஷனில் ஈரோடு ஸ்டேஷனில் போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு போகிறோம். அங்கே வெளியில் ஒரு 3000 பேர் வெளியே நின்று கோஷம் போட்டுட்ருக்காங்க. ட்ரெயின் வரல. அதுக்கு முன்னால் அண்ணன் சிவாஜி கணேசன் வாழ்க வாழ்க வந்துருவாங்க. அதுக்கு அப்போ ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர், காலம் சென்ற மத்திய அமைச்சராக இருந்து இப்போ காலமானார் இளங்கோவன், அவர் தான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து
3000 பேருக்கு மேலே கூடின்னு கோஷம் போட்டுருக்காங்க. நாங்கள் வந்து நின்று அவர் ரிசீவ் பண்ணுறோம். நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்ட போது அப்படி உள்ளுக்குள்ள ஒரு பயம். இப்பேற்பட்ட மிகப்பெரிய கலைஞரை நம்ம எப்படி ஏற்க போகிறோம்னு உள்ளுக்குள்ள வேணா, ஆனால் வெளியே காட்டிக்கல. நாளைக்கெல்லாம் இத்தனை பேர் அவ்வளவு தமிழக மக்களுடைய மனதில் ஒன்று போயிருக்கக்கூடிய அந்த கலைஞரை இயக்கிறோம் என்ற ஒரு பயத்தோடு இருந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவரை பார்த்த படங்களை வச்சு அப்படியே யோசனை பண்ணிட்டு போகிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் போய் சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. அவர் 5:30 மணி 6 மணி 3 மணிக்கே ட்ரெயினை விட்டு இறங்கிட்டாரு. நான் சொன்னேன் இறங்கினதுமே நானும் கோவை தம்பி சார் போயிட்டு, ஆனால் நீங்கள் 3 மணிக்கே ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு நம்ம பசங்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல, அதனால் நான் 2:30 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா ரசிகர்கள் வந்து தன்னை ரிசீவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தன்னை பார்க்கணுன்றதுக்கு அந்த ஒரு சின்சியாரிட்டி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டேன். சரிண்ணா இப்போ வந்தீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போ வர்றீங்களா, எந்த டைமுக்கு வருவீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இந்த படத்துக்கு நீ டைரக்டர், உனக்கு நான் இந்த படத்துக்கு கதையை கேட்டுட்டேன், சம்பளம் பேசிட்டாங்க, சம்பளம் கொடுத்துட்டாங்க. இந்த முகத்தை எந்த நேரத்தில் எந்த லைட்டில், மார்னிங் லைட்டா எக்ஸ்டீரியரா இன்டீரியரா எந்த சீன் எடுக்க போறேன்னு உனக்கு தான் தெரியும். எத்தனை மணிக்கு வாருன்னு எனக்கு டைம் சொல்லிவிட, எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு நீங்கள் என்ன கேட்காத அப்படின்னு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தார். 26 வயசு பையன் அவர்கிட்ட கேட்கும்போது எப்போ வருவீங்கன்னு நீ கேட்காத, இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னார். அந்த மிகப்பெரிய கலைஞனோட நான் ட்ராவல் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இன்னைக்கும் அது அவர் 50 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த படத்தை பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவர் தொழில் மேல இருந்த பக்தி, அந்த தொழில் மேல இருந்த பக்தி தான் இப்பயும் கூட என்னை ட்ராவல் பண்ணி இந்த வரைக்கும் கொண்டு போயிருக்கு. உண்மையிலே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு இருக்க ஆர்டிஸ்ட், இன்னைக்கு இருக்க பிஆர்ஓக்கள் எல்லாரையும் நான் தப்பா நினைக்க வேண்டாம். அவருடைய சின்சியாரிட்டியில் ஒரு 5% இருந்தால் போதும். கதை கேட்கறது யாரும் சரி, டைமுக்கு வர்றது யாரும் சரி. கேட்டேன், சொல்றாரு எத்தனை மணிக்கு வரணும்னு, 6 to 7:30 அமௌண்ட்னா 7:30க்கு வரீங்களா, 7:35க்கு கரெக்டாக மேக்கப்போடு வந்து நான் ரெடி ராஜா அப்படின்றாரு. அப்படிப்பட்ட சின்சியாரிட்டியோட நம்ம நடிகர் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்திருந்தா கூட தயவு செய்து அவருடைய கொள்கையை, அவருடைய சின்சியாரிட்டியை ஃபாலோ பண்ணால் தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வசந்த மாளிகை ஒரு காதல் காவியம். வசந்த மாளிகை இத்தனை வருட வெளியீட்டில் என்ன செய்திருக்கின்றது? பல காதல்களை உருவாக்கி இருக்கின்றது. நான் உங்களுக்கு தெரியாத ஒரு காதல் காவியத்தை சொல்கின்றேன். இந்த படத்தில் கதாநாயகனின் கதாபாத்திரத்தை 2 வரியில் திரு பாலமுருகன் அவர்கள் விளக்கியிருப்பார். ஒன்று விரும்பாத பொண்ணு விபச்சாரியா இருந்தா கூட அவளை தொடக்கூடாது, ஒன்று விரும்புகிற பொண்ணு குடும்ப பொண்ணா இருந்தாலும் அவளை விடக்கூடாது. இப்படி 2 வரியில் ஒரு கதாநாயகனின் முழு கதாபாத்திரத்தையும் சொல்ல முடியும் என்றால் இப்படி வசனம் எழுதியவர் யார் என்று நான் தேடத் தொடங்கினேன். அவர் என்னுடைய நான் வசிக்கின்ற அதே பகுதியிலே அவரும் வசிக்கின்றார் என்பதை அறிந்தேன். அவரை பார்க்க வேண்டும் என்று முயற்சித்தேன். இயல்பாக காலம் எனக்கு அந்த வாய்ப்பை தந்தது. அவருடைய மகன் திரு பூபதி ராஜா என்னுடைய நண்பரானார். நாங்கள் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களானோம். அந்த நட்பை பயன்படுத்தி கொண்டு இந்த வசந்த மாளிகைக்கு வசனம் எழுதிய அந்த வசனகர்த்தாவை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் அவர் வீட்டிற்குள் சென்றேன். பலமுறை சென்றேன். அவரிடம் பேசியதில்லை, அப்பொழுது பேச முடியாத பயமாக இருக்கும். ஆனால் அவரை பார்ப்பேன். ஒரு சிவந்த பழம் போல் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவரிடமிருந்து வந்த படைப்புகள் தான் இவை எல்லாம். வசந்த மாளிகை, பட்டிக்காடா பட்டணமா, எங்கள் தங்கராஜா, எங்க ஊர் ராஜா, ராஜா பாட்டங்குதிரை, மன்னவன் வந்தார் நடி, இந்த படங்கள் எல்லாம் தந்த ஒரு எழுத்தாளரை நாம் பார்க்கின்றோம், அவரை பக்கத்திலிருந்து பார்க்கின்றோம் என்பதெல்லாம் மிக பெருமையாக உணர்ந்த நான் தருணங்கள். அவருடைய பெண் மேல் நான் கொண்ட காதல், பேனா என்ற பெண் மேல் நான் கொண்ட காதல், அதன் மூலமாக அவர் வீட்டிற்கு நான் சென்ற அந்த தொடர்ச்சியான காலங்கள் அவருடைய பெண் மேல் எனக்கு காதலை உண்டாக்கியது. திரு பாலமுருகன் அவருடைய ஒரே மகளான கற்பகம் அவர்களை நான் காதலிக்க தொடங்கினேன். எப்படி வசந்த மாளிகையில் மிக அற்புதமான காதல் வசனங்களை 2 வரிகளில் எழுதி அவர் கதையை உணர்த்தினாரோ, அதுபோல் எங்கள் காதலுக்கும் அவர் 2 வரியில் ஒரு அங்கீகாரம் கொடுத்தார். அவருக்கு இந்த காதல் விவகாரம் தெரியாது.
ஒரு சின்ன பிரச்சனைக்கு பிறகு அந்த காதல் வரம் தெரிய வந்தபோது நான் அவரை சந்திக்கப் போகின்றேன். 2 வரியில் சொன்னார், 2 வரிகள். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அந்த காலம் வரும், அப்போது பேசுவோம் என்றார். அவரே முன்னின்று அவர் ஆசீர்வதித்து எங்களுடைய திருமணம் நடந்தது. இன்றும் நாங்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக எங்களுடைய காதல் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கின்றோம். வசந்த மாளிகை என்பது ஒரு திரைப்படத்திற்கு தொடர்ந்து பல தலைமுறைகள் இப்படி ஒரு விழாவை எடுத்து பாராட்டி கொண்டிருப்பதும் கொண்டாடி கொண்டிருப்பதும் நடிகர் திலகத்தினால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் என்று நான் கருதுகிறேன். வேறு எந்த ஒரு நடிகரின் படைப்பும் இப்படி தலைமுறைகள் தாண்டி கொண்டாடப்படுமா என்று எனக்கு தெரியவில்லை. என் தகப்பனார், நான், என்னுடைய மூத்த மகன், வசந்த மாளிகையின் மிகப்பெரிய ரசிகன். அண்ணன் சொன்னது போல இந்த கண்ணதாசனின் பாடல்களை வரிக்கு வரி ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ரசிகன். தலைமுறைகள் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு படைப்பு. அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு முறையும் வசந்த மாளிகையை நீங்கள் எப்படி எந்த வடிவத்தில் கொடுத்தாலும் பார்ப்பதற்கு ரசிகர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதுதான் இந்த படைப்பின் மிகப்பெரிய அருமை. வாய்ப்புக்கு நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் கலை ரசிகர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கிற பெரியவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா, எவ்வளோ நேரம் பேசணும்? வசந்தமலையை பற்றி நிறைய பேசலாம். அது நீங்கள் 1 hour பேச போகிறது நம்ம சித்ரலட்சுமன் அண்ணன். ஆமாம், அதனால அவருக்கு தண்டனை 1 hour பேசணும்னு. வசந்தமலையை பற்றி நிறைய பேசலாம். நீங்க 33 நிமிஷம் பாட்டு போனதுன்னு சொன்னீங்க. 33 நிமிஷம் பார்த்த மாதிரியே தெரியல. மறுபடியும் நான் ஒன்ஸ் மோர் கத்துனேன், அது கேட்கல வெளியில. அந்த மயக்கம் என்ன பாட்டு வந்தப்ப அதாவது அது தியேட்டர்லயே போன தடவை வசந்தமாளிகை வந்தப்ப தியேட்டர்ல போய் அந்த படத்தை பார்த்தோம். அப்போ எல்லாரும் இதுக்கு ஒன்ஸ் மோர் கத்தணும்னு நினைச்சிட்டு இருந்த பாட்டு ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். நம்ம கத்தவே விடல தியேட்டர்ல. அந்த பாட்டு முடிஞ்சோடனே மறுபடியும் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. தியேட்டர்லயே ஜாயின் பண்ணி வச்சுட்டான். ரசிகர்களை பத்தி நல்லா தெரிஞ்சு அற்புதமான ஒரு படம் வசந்தமாளிகை படம். அந்த வசந்தமாளிகை படத்தை நான் வாழ்க்கையில அதிகமா பார்த்த படங்கள்ல அதுவும் ஒண்ணு. நான் சிவாஜி சாரோட தீவிர ஃபேன் அண்ணன் சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வசந்தமாளிகை படம்ங்கிறது இன்றைக்கு திரைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு கூட அது படமல்ல, ஒரு பாடம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் வசந்தமாளிகை படம். இந்த படத்தின் அதாவது திரைக்கதை வசனம் எழுதிய அருமை நண்பர் அருமை பாலமுருகன் அவர்களுடைய மகனார் திரு பூபதி ராஜா அவர்கள் நெருங்கிய நண்பர். சாரோட மச்சான் கூட இப்போ வந்திருக்காங்க, குமணன் சார். என்னன்னா, அந்த படத்தை பற்றி சொல்லும் போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார். நான் சொன்னேன், சார் நான் இதை மேடையில் சொல்லட்டுமா சார் அப்படின்னு. சாங்ஷன்ட் அப்படின்னாரு மத்தியானம் பேசும்போது. அண்ணனுக்கெல்லாம் தெரியும், நம்ம உமா இவருக்கெல்லாம் தெரியும், சாருக்கெல்லாம் குகநாதன் சாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த படத்தை எடுத்துக்கிட்டு ஐயாட்ட கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் தான் வசனம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. படத்தை பார்த்த உடனே அவர் சொன்னார், ஐயோ இது நம்மளால முடியாதுன்னு. இவ்வளவுக்கும் மிக பிரம்மாண்டமான படம், மிக பிரம்மாண்டமான கம்பெனி, ஏன் எழுத முடியலன்னு ராமாநாயுடு சாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. என்ன இது, அவருக்கு ஃபோன் போடுங்க நான் பேசுகிறேன்னு. அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரா, இல்லை நம்ம ராமனத்தினை ராமடியா அந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல ஒரு கதையோட போகும் சார். அந்த கதைக்கு நான் எழுதியிருக்கேன். இது ஒரு வரி கதையாக இருக்குது, இதுக்கு நான் எப்படி எழுதுறதுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், இது நீங்கள் உங்களுடைய பாணி என்னங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் இதை கதையாக நினச்சி எழுதாதீங்க, 2 இதயங்கள், அவ்வளோதான். அவர் சொன்ன ஒரே வார்த்தை 2 இதயங்கள், அதை மட்டும் நினச்சி இந்த படத்துக்கு நீங்கள் வசனம் எழுதுங்கன்னு. ஆனால் அந்த வார்த்தையின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் எவ்வளோங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க 2 இதயங்களும் பேசிக்கிட்டே இருக்கும். அற்புதமாக இருக்கும் வசனங்கள் இந்த படத்தில். அந்த ஒரு பாட்டு முடிஞ்சோடனே அடுத்த டைலாக் நம்ம வாய்க்கு வருது. அந்த லாஸ்ட் சாங் முடிஞ்ச உடனே அவன் வந்தோடனே, ஆனந்த் நான் வந்துட்டேன் அப்படின்னு. நீ வந்துட்ட, நான் போய்கிட்டே இருக்கேன். நீ விஷத்தை தானே குடிக்க வேண்டான்னு சொன்ன, விஸ்கியை குடிக்க வேண்டான்னு சொன்ன, விஷத்தை குடிக்க வேண்டான்னு சொல்லேன்னு. அதே மாதிரி ரொம்ப அற்புதமான டைலாக். அதாவது வசந்தமாளிகையை பற்றி என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்லுங்க, நீங்கள் என்ன சார் பைத்தியம் மட்டும் அந்த படத்தை பற்றி பேசுகிறீங்க, இத்தனை வருஷம் ஆச்சு பழைய படத்தை. அதில் இருக்கிற அற்புதமான ஒரு புது சீன், அது
வசனத்துக்காக சீன் எழுதுனாங்களா, சீன் எழுதி வசனம் போட்டாங்களா, இல்லை இவங்க நடிச்சதுக்காக அந்த சீன் வந்ததா, இது எப்படி வந்ததுன்னே சொல்ல முடியாத ஒரு காட்சி. ஏன்னா மேடையில் இருக்கவங்க அத்தனை பேரும் கிரியேட்டர்ஸ், இவங்களுக்கு நல்லா அந்த காட்சியை உணர முடியும். ஜீப்பில் வந்து சிவாஜியும் வாணிஷியும் வந்து அந்த எஸ்டேட்டை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. சிவாஜி ஓட்டிகிட்டே வருவார். அப்போ தான் அவங்களுடைய காதல் அரும்பிட்டு இருக்கிற அந்த காலம். அந்த புடவை பறந்து வந்து சிவாஜி சார் மேலே படும். ஒன்று சிவாஜி இவங்க டக்குன்னு பார்த்துட்டு வாணிஷ்யமாக அதை இழுத்துக்குவாங்க புடவையை. உடனே சிவாஜி சார் அப்படி பார்த்துட்டு சைடில் பார்த்துக்கிட்டே சொல்லுவார், பறக்கிறது எதையும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, அதிகமாக பறக்க விடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு. இதெல்லாம் எப்படி சார் எழுதுனாங்க? உண்மையிலே வந்து ஒரு வரியும் அந்த படத்தில் இன்னைக்கு எடுத்து பாருங்க, ஒரு வரியும். அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு முடிஞ்சவொன்னே வாணிஷ்யமாவை காப்பாற்றுவார். காப்பாற்றிட்டு அந்த மறந்தே போயிடுவார் அவங்க யார் என்னன்னு. மறுபடியும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது பார்த்தோன்னே, ஏய் நீ அந்த வானத்தில் பறந்துட்டு இருந்திய, எப்போ பூமிக்கு வந்த அப்படின்னுவார். அன்னைக்கு நீங்கள் என்ன ஒரு மிருகத்திட்ட இருந்து காப்பாற்றினீங்கன்னா, வாட் மிருகம் வாட் காப்பாற்றினேன், நீ என்ன சொல்கிற, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னுவார். அதாவது ஒரு சீனுங்க இந்த படத்தில் ரசித்து பார்க்கலாம். உண்மையிலே இப்போ இந்த நீங்கள் அதை புதிய வடிவம் கொடுத்து இன்னைய ட்ரெண்டுக்கு இதை மாற்றிருக்கிறத பார்க்கும்போது என்னைக்குடா 3ஆம் தேதி வரும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இப்பயே போன தடவை அந்த பேரை 3 தடவை பார்த்தேன். இப்போ நீங்கள் பண்ணியிருக்க ஸ்டைலுக்கு இன்னொரு 3 தடவை அந்த படத்தை பார்த்தே ஆகணும். இது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இப்போ இந்த பாட்டு போட்டிங்கல்ல, மறுபடியும் ஒரு தடவை 33 நிமிஷம் ஓடினா கூட மறுபடியும் உட்காந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் இருக்குன்னு சொன்னால் கூட உட்காந்து பார்க்கலாம். அப்படி ஒரு படம் வசந்த மாளிகை. இது என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை. போன தடவை நான் தேட்டருக்கு போனப்போ பார்த்தா எத்தனை பேர் அந்த ஒரு கிண்ணத்தை என்றுக்கிறேன்ல வந்து நிற்பார். அப்படி வரும் சட்டங்கள் திருமங்கள் ஏதும் இல்லை, இந்த சக்கரம் சுத்துதடா அதில் நான் சக்கர, அந்த ஸ்டில்லு அந்த போஸ்ட்டு. இன்னைக்கு சிவாஜி சார்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர ஸ்டில்லு இதுதான். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க், அற்புதமான ஒரு கேமரா ஒர்க். எனக்கு கேமராமேன் யாருன்னு நான் பார்க்கல, வின்சென்ட் கேட்க வேண்டாம். அப்புறம் என்ன அற்புதமான ஒர்க். அந்த ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஆங்கிள்னு வச்சுருப்பாங்க. இன்னைய படங்களில் நம்ம பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறோம். அவங்கள பார்த்துட்டு அவங்க எப்படி தான் இதெல்லாம் யோசித்து செஞ்சாங்கன்னே தெரில. அப்படி ஒரு எல்லாமேங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி சார், வாணிஸ்ரீ, இசை, கண்ணதாசன் சார், கதை, அதுக்கு போட்டிருக்க செட்டு. இப்போ நம்ம சௌந்தரன் என்கிட்ட கேட்டார், இதெல்லாம் என்னங்க ஒரிஜினல் வீடா இல்லை செட்டான்னு, இப்படி ஒரு செட்டு போட்டிருக்காங்களேன்னு. ஒன்றும் கலைமகள் கைப்பொருளே எனக்கு சொல்ல தெரியல. அந்த பாட்டெல்லாம் வந்து சிவாஜி சாருக்குன்னே எழுதுனதா இல்லை வாணிஷ்யமாக சொல்லும் போது ஒரு வரியிலும் அந்த பாடலை மறுபடியும் ஒரு அப்போ அந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்காது, வசந்த மாளிகை பார்க்கும்போது. ஏன்னா அது வந்து என்னமோ ஒரு டல்லான சாங், அது மட்டும்தான் அந்த படத்துலன்னு. இப்போ பார்க்கும்போது எப்பட்றா இப்படி ஒரு பாட்டை எழுதி இதில் வந்து இப்படி ஒரு கதையே சொல்லி, நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டன்னு அந்த பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு அற்புதமான சீன் வரும். கொண்டுட்டு வந்து பணத்தை ஒரு சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து இவங்க ராஜினாமா கடிதத்தை வைப்பாங்க வாணிஷ்யம்மா. உடனே சிவாஜி சார் பார்த்துட்டு, ஒன்று உன்னோட அகம்பாவம், ஒன்று என்னோட அதிகாரம்னுவார். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? படத்தையே அங்கே டோட்டலாக முடிச்சுட்டாங்க. ஒன்று உன்னோட அகம்பாவம் நீ வச்சது, பணம் வந்து இது என்னோட அதிகாரம். உண்மையிலே பாலமுருகன் சார்லாம் யோசிச்சு பார்க்க முடியல எப்படி தான் எழுதுனாங்கன்னு. அவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்றது, நான் தான் சொல்றேனே, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் இந்த படம் எனக்கு ஒரு பாடம். இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு அனலைசிங்கும் நீங்கள் பண்ணலாம். இந்த படத்தில் ஷார்ட் அனலைஸ் பண்ணலாம், இசையை அனலைஸ் பண்ணலாம், நடிப்பை அனலைஸ் பண்ணலாம். நடிப்பு நம்ம சொல்ல வேண்டாம். சிவாஜி சார் அதாவது வந்து அவர் எப்படி அந்த கண்ணில் வந்து எங்கிருந்து சொந்தம் வந்தது, இந்த எங்கிருந்து நெஞ்சு வந்தது ஒரே ஷாட்டு. ஆனால் ரெண்டையும் காட்டுவார் கண்ணில். எங்கிருந்து சொந்தம் வந்ததுங்கும் போது அந்த சாஃப்டாக காட்டுவார், எங்கிருந்து நஞ்சு வந்ததுங்கும் போது அந்த பார்வையிலே ஒரு கேள்வி கேட்பார், எங்கிருந்து இந்த நஞ்சு வந்ததுன்னு. அதெல்லாம் சிவாஜி சார்லாம் நான் அணுவாக ரசித்து பார்த்தேன். அது இந்த படத்தில் கேட்கவே வேண்டாம். உண்மையிலேயே உங்களுடைய இந்த முயற்சி ஒரு அதாவது ஒரு கலைஞருக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வாழ்த்து. அதாவது 50 வருடங்களுக்கு பிறகு ஒரு படம் இன்னைக்கு வந்து நிலைச்சு நிற்கிது.
அதை நீங்கள் இந்த அளவு முயற்சிகள் எடுத்து மிகப்பெரிய முறையிலே வெளியே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். நிச்சயமா இந்த படம் வசனமாளிகையை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் எத்தனை தடவை போட்டாலும் அந்த படம் அதற்குரிய கலெக்ஷனை அது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமா இந்த முறை அது அதிகமாகவே செய்யும். ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்க அந்த புதுமைகள் படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, இந்த வசனமாளிகையை பற்றி ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டார். வசனமாளிகையை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு, என்னையா நீ வசனமாளிகைன்றிய, இந்த வசனமாளிகையை பார்த்த பிறகு உனக்கு என்ன தோணுது, மறுபடியும் லவ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு. அதுதான் வசனமாளிகை. நன்றி. டிக்கெட் பார்த்த உடனே கை தட்டினோன்ட்டு, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஐஎன்ஆர் இந்தியன் நியூஸ் ரீல் வருவாங்க, அதை போட்டாலும் கை தட்ட ஆரம்பிச்சு. சென்சார் சர்டிஃபிகேட் கை தட்டினது வசனமாளி சொன்னேன். இப்போ சைக்கிளில் போட சொல்லியிருக்காரு. அடுத்ததா நானும் வந்து சிவாஜி சார் படம் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன் சார். படிக்காதவன் ஒரு படம், சில்வர் ஜூப்ளி படம். ஸோ அதனால அதையும் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ வந்து வசந்த மாளிகை படத்தோட ட்ரெய்லரை நம்ம குணா சார், சவுந்தர பாண்டியன் அவர்கள், மனோஜ்குமார், அரவிந்தராஜ், அப்புறம் இளங்கோ குமணன், சுப்பிரமணியம், பேரரசார் இணைந்து வெளியிட நம்ம தம்பிதுரை சார், குமார், ராமு, சித்ராவாசன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த விஜய் முரளிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் ராமுவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இரவும் பகல் பார்க்காது நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுப்பாளர் அவர்கள் காயத்ரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குணசேகர் எங்கள் அருமை நண்பர், அவருக்கு இந்த விழாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். யாராவது விடுபட்டு போனா எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.